சாந்தி டாக்கிஸ் தயாரிப்பில் ரெட் அண்ட் மூவிஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மாவீரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒரு கேட்டரிங் படிக்கிறோனாலே அது ஒரு மாதிரி எல்லாரும் என்ன சொல்றது, அதுக்குன்னு பெரிய ரெகக்னேஷன் இல்லாம இருந்துச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் எப்படி, அதே டேஸ்ட் என் கோயம்புத்தூர்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸோ வருஷத்துல இந்த கத்துக்கிறதுக்குன்னு ஒரு டிராவல் இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல என்ன ஸ்பெஷல் இருக்கும், அங்க போய் அவங்களுடைய சிக்னேச்சர் என்ன அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா மெனு மாறிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஃபுட்டு டிஸ்பேச் ஆகுதுன்னா அந்த ஃபுட்டில் அந்த வண்டியில் ஜிபிஎஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த வண்டி எங்கே வந்திருக்குன்னு அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. அப்பா ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆச்சு, நான் 22 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த அனுபவத்தில் நாங்கள் இதெல்லாத்தையும் எங்களோட ஷெஃப் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் அந்தந்த ஆத்தென்டிக் ஷெஃப் வச்சிருக்கோம். ஹாய் எல்லாருக்குமே வணக்கம், நான் தான் உங்கள் விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு நம்ம யாரோட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த கேட்டரர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியவே மாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆக்டர், ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு மல்டி ஃபெசிடட் பர்சனாலிட்டி, இந்த ஒன் அண்ட் ஒன்லி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? ஹவ் இஸ் யுவர் லைஃப்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் உங்களை பார்த்தோன்னே கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி என்னன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறோம், சினிமாலேயும் இருக்கும், நம்ம இன்னொரு கெரியரும் பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பேர் நிறைய தெரியணும்னு ஆசைப்படுவோம். பட் ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு பேரை தாண்டி மாதம்பட்டி குரூப்ஸ் அப்படிங்கறது ரொம்ப நீங்களே ஆர்வமா அது பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சோ ஏன் அதை ஒரு அடையாளமா வச்சிருக்கீங்க, அதை தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஆர்வமா நான் எதுவும் பண்ணல. மாதம்பட்டிங்கிறதா என் அடையாளம். அதுதான் என்னன்னா, ஆக்சுவலா அப்பாவோட நேம் மாதம்பட்டி தங்கவேல். ஏன்னா நம்ம ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சமையல்ல எப்படி அடையாளப்படுத்துவாங்கன்னா ஊர் பேரை வச்சு ஒரு அடையாளம் பண்ணுவாங்க. ஸோ மாதம்பட்டி தங்கவேல் அப்படின்னு. ஸோ அந்த மாதம்பட்டிங்கிறதே இப்போ ஒரு பிராண்டா மாறிடுச்சு. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு ஒரு பிராண்டா மாறிட்டு இருக்கு. மாத்திட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பத்தி நம்ம பேசும்போது, அதுவும் மாதம்பட்டி குரூப்ஸ் பத்தி பேசும்போது, நார்மலா ஒரு 10,000 people 20,000 people சமைக்கிறதே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். பட் நீங்க எஃபோர்ட்லெஸ்ஸா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 lakh people கூட எவ்வளவு க்ரௌட் வந்தாலும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா a lot of ideation inside இல்லையா? ஸோ அந்த பேக் அண்ட் ஒர்க் பத்தி சொல்ல முடியுமா? இல்ல, மெயின் என்னன்னா பெரிய க்ரௌட் பண்றப்போ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது, ஃபுட்டு வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் சர்வீஸை அவ்வளோ ஐட்டத்தையும் வரவங்களுக்கு கொண்டு போய் அந்த இலையில ரீச் பண்ணணும். ஸோ அது ஒரு ப்ராசஸாக அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 40 வருஷமாக இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில், கல்யாணத்தில் அப்பா ஆரம்பித்து 40 வருஷம் ஆச்சு, நான் 22 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த அனுபவத்தில் நாங்கள் இதெல்லாத்தையும் பண்ண முடியுது. டெஃபினட்டா. இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணாலும் இன்றைக்கும் மாதம்பட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு வாவ் ஃபேக்டர் எல்லாத்தையுமே இருந்துகிட்டே இருக்கு. what do you think is a reason for that? ரீசன் என்னன்னா, ஒன்று அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா மெனு மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆத்தென்டிக்கான ஒரு டேஸ்ட். ஏன்னா எங்களோட ஷெஃப் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் அந்தந்த ஆத்தென்டிக் ஷெஃப் வச்சிருக்கோம். இப்போ ஒரு அடப்பிரதமன் அப்படின்னா அது கேரளா அதை உருளியில பண்ணாதான் அந்த டேஸ்ட் வரும், கலர் வரும். அந்த ஷெஃப் பண்ணணும். அங்கிருந்து அப்போ கூட்டிட்டு எங்களோட டீம்லயே கேரளா ஷெஃப், ஆந்திரா தனி ஷெஃப் வச்சிருக்காங்க. செட்டிநாடுனா அது தனி டீம் இருக்கு. ஸோ பிரியாணினா ஆம்பூருக்கு அந்த ஃபேமஸ் ஷெஃப், எல்லா ஊரோட ஆத்தென்டிக் ஷெஃப்பையும் நாங்க எங்ககிட்டே வச்சிருக்கோம். அப்போ டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டா எது வேணாலும் நீங்க அப்படியே ஃபட்டாஃபட் கொடுக்குற ஒரு ஹேபிட். கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு விஜயவாடால இருந்து நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க. அங்க அல்லம் சட்னி ஒண்ணு பண்ணுவோம். ஆக்சுவலா திருப்பதியில அந்த ஒரு ஹோட்டல் இருக்கு மயூரான்னு, அங்க எம்எல்ஏ பெசரட்டு அல்லம் சட்னி ரொம்ப ஃபேமஸ். அவங்க சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் எப்படி, அதே டேஸ்ட் என் கோயம்புத்தூர்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னன்னா அந்த ஷெஃப் பண்ணாதான் அந்த கை பக்குவம் வரும். இப்போ கர்நாடகால ஒரு மேங்களூர் நீர் தோசை, தாவணகிரி பெண்ண தோசை, ஸோ அங்கங்கோட ஸ்பெஷல் ஷெஃப்ஸ்
எங்க பண்ணாலும் எங்க டீம்ல வந்து இருக்காங்க. சூப்பர். பட் ஆனா இதை தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் ரெகுலராகவே நான் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க சொன்னது வந்து ரெகுலரா ஒரு 2000 எம்ப்ளாயிஸ் வந்து டே டு டே பேசிஸ்ல வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 35,000 மீல்ஸ் பர் டே அப்படின்னா அப்ப அந்த ப்ரொடக்ஷன் பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு மல்டி ஃபெசட்டடா தான் இருக்கு ப்ரொடக்ஷனே. ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா? ஹவு டஸ் திஸ் ஃபங்க்ஷன்? இல்லை, அது வந்து இண்டஸ்ட்ரியல் கிச்சன் கோயம்புத்தூர்ல இருக்கு. கம்பெனிஸ்க்கு வந்து ரெகுலராக காலேஜ் ஹாஸ்டல்ஸு, கம்பெனிஸ்க்கு, ஐடி கம்பெனிஸ்க்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு, பம்ப் டிவிஷன் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ரெகுலர் ஃபுட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு 15 days சைக்கிளிக் மெனுவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாவோட மெனுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஏன்னா அப்போ தான் ப்ரொடக்ஷன் வந்து வால்யூம் ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட டெய்லியும் ஒரு 3000 கிலோ ரைஸ் குக் பண்ணுறோம் சாப்பாட்டுக்கு. ஒரு 25,000-30,000 சப்பாத்தி பண்ணுறோம். உடனே இந்த ஐடியேஷன் உங்களுக்கு எங்கே வருது? பிகாஸ் இப்போ கேட்ரிங் சர்வீஸை நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ட்ராவல் பண்ணணும், அதை நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எவ்ரிபடி ஸ்டார்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை தாண்டி யூ ஹேவ் ஒன் கிளவுட் கிச்சன், யூ ஹேவ் சம்திங் டு டூ ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஸோ இந்த தாட் எப்படி வந்தது? ஹவு டு யூ டூ டுகெதர்? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில யாருமே வந்து படிக்கிறது, கேட்ரிங் படிக்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பொண்ணுகள்லாம் கேட்ரிங் காலேஜ்லேயே அவங்களோட ஏன்னா ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் யாருக்கும் பெருசாக ஒரு கேட்ரிங் படிக்கிறோனாலே அது வந்து ஒரு மாதிரி எல்லாரும் வந்து என்ன சொல்றது, அதுக்குன்னு பெரிய ரெகக்னேஷன் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கர்ஸ் நிறைய பேர் வந்துருக்காங்க. கோவிட் டைமுக்கு அப்புறம் வீட்டில இருந்து நிறைய பேர் வந்து குக் பண்ணி, இப்போ ஸ்விக்கிலலாம் வந்து ஃபேமிலி குக்கிங்னு ஹோம் மேக்கர்ஸ் வந்து அவங்களே வந்து குக் பண்ணி ஸ்விக்கியில் கொடுக்குறாங்க. நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்துங்க ஒரு வாஸ்டான இண்டஸ்ட்ரி. அது எப்போவுமே வந்து லைவாக இருக்கும். ஏன்னா உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் வந்து அத்தியாவசியமான தேவை. இதை தாண்டி எல்லாரும் ஒர்க் பண்ணதே அந்த சோறுக்குதாக தானே, சாப்பாட்டுக்கு தான் இல்லையா? ஒரு சாப்பாட்டுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க ஒரு நாளைக்கு, ஒரு நாள்ல. ஏன்னா அந்த ருசி வந்து எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கு. அப்படி நீங்க ஏதாவது ஒரு நாள் டிராவல் பண்ணிருக்கீங்களா? நான் நிறைய இல்ல, நான் எந்தெந்த ஊருக்கு டிராவல் பண்றேனோ அந்தந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல்னு தேடி போய் ஒண்ணு எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்புறம் அந்த ஊரோட ருசி என்ன, அந்த ஒரு உணவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஸோ மதுரைன்னு போனா அங்க என்ன ஸ்பெஷல், இதே வந்து நான் ஒரு குஜராத் போறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல். ஸோ அதை எல்லாத்தையும் நான் வந்து கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் வெட்டிங்ல வந்து அடாப்ட் பண்ணுவேன். ஸோ வருஷத்துல வந்து இந்த கத்துக்கிறதுக்குன்னு ஒரு டிராவல் இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல என்ன ஸ்பெஷல் இருக்கும், அங்க போய் அவங்களுடைய சிக்னேச்சர் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், டிராவல்ல இதெல்லாம் கத்துக்கிறது. உண்மையாலுமே அவர் வந்து ஒரு வெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஒரு புரட்சியே உண்டாக்குறாருன்னு தான் சொல்லணும். என்னென்னமோ சொல்றீங்க, இவ்வளவு விஷயங்கள். நான்லாம் இப்போ மதுரை போனோம், ஒரு கடைனா அதே கடையில தான் ஸ்டிக் ஆனாய் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ நீங்க இவ்வளோ வெரைட்டி ஆஃப் டேஸ்ட்டை வந்து இம்பேர் பண்றதே வந்து இஸ் அ வெரி குட் திங். அண்ட் அதை தாண்டி இப்போ இந்த கேட்டரிங்ல வந்து நார்மலா நம்ம பண்ணும்போது லைவ் குக்கிங் பண்ணுவோம், பட் அதுவே ஒரு ஃபேக்டரியா இன்கார்பரேட் பண்ணி கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி கண்டிப்பா இல்லை, ஆக்சுவலா அது எப்படி ஆரம்பிச்சோம்னா ஒரு 10 years பிஃபோர் ராபர்ட் பாஷோட 75th செலிப்ரேஷன் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அப்போதான் வந்து பாஷ் வந்து கோயம்புத்தூர்ல என்டர் ஆகுறாங்க. அந்த செலிப்ரேஷன்ல ஒரு 5000 பேருக்கு அவங்களோட அசோசியேட்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டு பண்றேன், நான்வெஜ் பண்ணோம். அதுல வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 1000 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஃபுட்டு ஷார்ட்டேஜ் இல்லாம ரொம்ப நல்லா பண்ணோம். அவங்க அதை முடிச்சோடனே வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க அவங்க கேஃப்டீரியாவுக்கு. இந்த மாதிரி நாங்கள் எங்களோட டீம்ல 10,000 எம்ப்ளாயிஸ் இருக்கோம் எங்க கம்பெனில, இவங்களுக்கு இதுதான் எங்க கேஃப்டீரியா. ஸோ நீங்க ஏன் வந்து இந்த கேஃப்டீரியாவுக்கு ரெகுலர் ஃபுட் பண்ணக்கூடாது, அவங்களே வந்து கேட்டாங்க. அந்த ஃபுட்டு டேஸ்ட் வந்து இன்னும் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க, இவ்வளோ க்ரௌடுக்கு எப்படி இவ்வளோ டேஸ்டா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து அவங்க கேட்குறப்போ நான் வந்து 2 years டைம் எடுத்துட்டேன். ஏன்னா அது வரைக்கும் வெட்டிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு புது ஒரு வேர்ட்டிக்கல்ல போறோம் அப்படின்னா அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்ம உள்ள எந்த பிசினஸ்மே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதை பத்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் வந்து டைம் கேட்டேன். எனக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு கார்பரேட் செட்டப். அவங்களோட அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னாலே ஒரு 100 பேஜ் இருக்கும். அவ்வளோ சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். சமைக்கிற தண்ணியோட எப்போ வந்து அந்த டேங்கை கிளீன் பண்ணணும்,
அதோட டெஸ்ட் ரிப்போர்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் வந்து நீங்க அதாவது இண்டிவிஜுவலா ஹைஜீன்ல இருந்து அவங்களோட ப்ராசஸ். இப்போ ஒரு ஃபுட்டு வந்து டிஸ்பேட்ச் ஆகுதுன்னா அந்த ஃபுட்டில் அந்த வண்டியில் வந்து ஜிபிஎஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த வண்டி எங்கே வந்திருக்குன்னு அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸோட இஎஸ்ஐ பிஎஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு ஸோ ஒரு 2 years டைம் எடுத்துட்டு 2017 மாதம்பட்டி ஃபுட் சர்வீசஸ்னு ஒரு கிச்சன் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து 35,000 மீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து பெங்களூரில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். 10,000 மீல்ஸ் கெப்பாசிட்டியில் இன்னொரு 2 monthsல வரப்போகுது. காக்னிசன்ட்டோட பேன் இண்டியா வெண்டார் வந்து மாதம்பட்டி தான். ஸோ இப்போ அடுத்தது சென்னைக்கு வந்து இன்னொரு 1 monthல சென்னையோட காக்னிசன்ட்டுக்கு வரோம். அடுத்தது வந்து அவங்களுக்கு ஹைதராபாத், விஜயவாடா அண்ட் நார்த்தில், ஸோ எங்கெங்கெல்லாம் சிடிஎஸ் இருக்கோ அங்கங்கே வந்து நாங்கள் வந்து எங்களோட டீமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பியூட்டிஃபுல். பட் ஆனா இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாவே யூனிக்கா யூஎஸ்பி இருந்தா கூட யூ வில் ஹேவ் காம்படிஷன்ஸ் இல்லையா? அப்போ இந்த காம்படிஷன்லாம் தாண்டி யூ ஆர்கனைசிங் an event also which is golden leaf ன்னு சொல்லிட்டு, ஸோ அதுல யூ பிரிங்கிங் inside your competitors as well. அது எப்படி அந்த மைண்ட் செட்? ஏன்னா நார்மலா நம்ம வரணும், நம்ம வேலையை பார்க்கணும் அப்படிங்கறத தாண்டி இவங்களும் பண்றாங்க அப்படின்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க. ஸோ அதோட ப்ராசஸ் எப்படி? இல்லை, இந்த கோல்டன் லீஃப் அவார்ட் பத்தி நீங்க சொல்றீங்க. எஸ், ஆக்சுவலா என்னன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க எவ்வளோ கொடுத்தாலும் யாருக்குமே இன்னும் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனால் சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு திருப்தி வந்து அவங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைச்சிரும். ஸோ நிறைய பேர் நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெகக்னேஷன் இது வரைக்கும் யாரும் பெருசாக பண்ணலை. ஸோ ஆல்மோஸ்ட் 40 வருஷமாக இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ நம்மளை மாதிரி ஒரு சோசியல் காஸ்க்காகவும் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறவங்களாகட்டும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களை எல்லாத்தையும் ரெகக்னேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோல்டன் லீஃப் அவார்ட் மாதிரி ஒன்று ஃபர்ஸ்ட் டைமாக கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, அது மூலமாக நிறைய டேலண்ட்ஸை வந்து இந்த உலகத்துக்கு காமிக்கணும். இந்த மாதிரி இந்த ஊரில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு சோஷியல் காஸ்க்காக பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு டீ கடையவே வந்து வேற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 10-11 கேட்டகரியில் இப்போ குக் வித் கோமாளின்னு ஒரு ஸோ அவ்வளோ பேர் அதை வந்து அதுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு சாப்பாட்டை வச்சு எப்படியெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஒரு ரெகக்னேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவார்ட் ஷோ. விஷயங்கள் பண்றீங்க. இதுக்கு நடுவில் சினிமாலையும் அப்பப்போ வாமா மின்னல் மாதிரி வந்துட்டு போறீங்களோ இல்லையா, நல்ல படங்களா கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு எப்படி டைம் இருக்கு? மெஹந்தி சர்க்கஸ் மாதிரி ஒரு நல்ல படம், அதை தொடர்ந்து அடுத்து எப்போ வருவீங்க, அதை பத்தியும் சொல்லலாமே. இல்லை, சினிமா வந்து என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்காக நான் பண்றது. என்னன்னா எப்பவுமே நான் வந்து ஒரு பெரிய பிளானிங்கோ இப்படிதான் போகணும்னு நான் எப்பவும் யோசிக்க மாட்டேன். லைஃப்பில் போகிற போக்கில் என்ன நம்மளுக்கு வருதோ அதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிற விஷயம். சினிமா அப்படி தான். 2017 மூவி பண்ணலான்னு யோசித்து ஆரம்பித்தப்போ தான் மெஹந்தி சர்க்கஸ் பண்ணேன். டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த 6 monthsக்கு என்னோட ஸ்கெட்யூல் என்னன்னு தெரியும். ஏன்னா ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணோடனே கேட்ரிங் நம்மளை புக் பண்ணிடுவாங்க. ஸோ டிசம்பர் வரைக்கும், இப்போ டிசம்பர் வரைக்கும் எனக்கு வந்து எங்கெங்க வெட்டிங் எடுத்திருக்கோம், நான் எங்கே இருக்கணும் அப்படிங்கிற என்னோட கேலண்டர் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். வீட்டு பக்கம்லாம் போவீங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட மூவியை வந்து நாட் ஓன்லி மூவின்னு இல்லை, மூவியை வந்து எனக்கு என்னன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்குறப்போ என்னோட லைஃப்பை நான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமா, ரெக்ரெட்ஸ் எப்பவுமே இருக்கக்கூடாது. என்ன வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ புது பிஸ்னஸ்க்கு டைம் கொடுக்குறதாகட்டும், ஸோ எல்லாத்தையுமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் நிச்சயமாக பண்ண முடியும்னு நம்புகிறேன். இப்போ வந்து மிஸ் மேகின்னு ஒரு படம் முடிய போகுது. ஒரு 10 days ஷூட் இருக்கு. நானும் யோகி பாபு, ஆத்மிகா, ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு இட்ஸ் ஒரு காமெடி மூவி. ஒரு ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம். யோகி பாபானா அந்த படத்துல த்ரூ அவுட் வராரு. நவம்பர் டிசம்பர்ல தியேட்டரில் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது சீனு ராமசாமி அவரு கூட ஒரு
படம் பண்றேன். ஓ லைன் அப் வேற பயங்கரமா இருக்கே சினிமாலயும். ஓகே அண்ட் மோர் தென் ஆல் ஆஃப் தட் நீங்க பண்ணக்கூடிய அந்த கோல்டன் லீஃப்க்கு ஒரு பெரிய பெரிய விஷஸ். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய நாமினிஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸாக இருக்கட்டும், அவ்வளோ யோசிச்சு அதுக்கு ஒரு ஜூரி பேனல் வச்சு அதுக்கும் ஒரு டீம் வச்சு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பில் பண்ணுறீங்க. ஸோ விஷிங் யூ ஆல் லக் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சாந்தி டாக்கிஸ் தயாரிப்பில் ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் மனோன் அஸ்வின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மாவீரன் ரசிகர்களின் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது.